ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகடை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் மாட்டியிருக்கக்கூடிய 3 ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் வந்து ஒழுங்காக வேலை செய்யுதா, இதனால நமக்கு வந்து கரண்ட் பில் அதிகமாக வருதா, டபுள் கரண்ட் எடுக்குதா அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ப்ளஸ் நம்ம சேனலில் சிங்கிள் பேஸ் மீட்டர் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்து பயனடைஞ்சிங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் வரை பார்த்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து 3 ஃபேஸ் மீட்டரில் HPL கம்பெனி இதோட 3 ஃபேஸ் மீட்டர் பார்க்க போகிறோம். 3 ஃபேஸ் மீட்டரில் ஆல்மோஸ்ட் எல்லா மீட்டருமே ஒரு போல தான் இருக்கும். உங்களுக்கு வந்து வீட்டில் பவரில் மிஸ் மேட்ச் இருந்தால் உங்களுக்கு வந்து இங்கே இண்டிகேஷன் காமிச்சிடும். அப்படி இந்த மீட்டர்லேயும் ஒரு மிஸ் மேட்ச் இருக்குது, இண்டிகேஷன் காமிக்குது. உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ கிளியராக பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் 3 ஃபேஸ் மீட்டரில் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். பட்டன் எதுவும் மாற்றி எதுவும் லாங் ப்ரெஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிவிட்டு டேட்டாவை ரீசெட் பண்ணால் நீங்கள் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த புஷ் பட்டனில் 2 ஆரோ மார்க் இருக்கும். அதில் ஒன்றில் பேட்டுன்னு இருக்கும். அதை புஷ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து பேட் குட் அப்படின்னா பேட்டரி கண்டிஷன் ஓகே, உள்ள ஒரு சின்ன பேட்டரி இருக்கும். அடுத்தால EEP அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி ஓகே குட். அடுத்தால வந்து டைம் வரும். அடுத்தால வந்து ரீசெட் நில். சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது சப்போஸ் அவங்க EB மீட்டர் ப்ராப்ளம் அப்படின்னா EBலேருந்து மட்டும் வந்து தான் அவங்க சீலை ரிமூவ் பண்ணி ரீசெட் பண்ணுறதுக்கு ரைட்ஸு. நம்ம ரீசெட் எதுவும் பண்ணிடக்கூடாது. ரீசெட் பண்ணால் ஃபைனு. உங்கள் EB மீட்டர் இங்கே ரீசெட் பண்ணாலும் நம்ம டேட்டாவில் அங்கே ரீசெட் பண்ணியிருக்குன்னு ஏறிடும். அவங்க பண்ணால் மட்டும்தான். அதனால கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து ரீசெட் எதுவுமே பண்ணலை, அந்த டேட்டா வந்து காமிக்குது. அடுத்தால ப்ரெஸ் பண்ணுறப்போ டோட்டல் கரண்ட்டு அப்படிங்கிற நிறைய ஃபேக்டர்ஸ் வரும். சரிங்களா? நான் வந்து மெயினான சொல்கிறேன். இது வந்து முக்கியமானது CF டேம்ப் அப்படின்னா கரண்ட் ஃபேக்டர் டேம்பர். கரண்ட் ஃபேக்டர் வந்து டேம்பர் ஆகுது. இந்த பிரச்சனை வந்து எதனால் வரும் அப்படின்னா, ஒன்று வீட்டில் எர்த்தும் நியூட்ரலும் லிங்கான வரும், இல்லைனா வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஏதாவது ஒரு ஃபேஸ் ப்ராப்ளம். இப்போ நமக்கு வந்து ஆர்னு வருதுங்களா, சிக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஆர் ஃபேஸ் வந்து டேம்பர் ஆகுதுன்னு கரெக்டாக காமிச்சிட்டு, அது வந்து ஒன்று ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அல்லது ஆரில் வந்து லோ வோல்டேஜ் வந்தாலும் இப்படி வரும். ஆர் கனெக்ஷன் நீங்கள் வீட்டுக்குள்ளே எங்கே கொடுத்துருக்கீங்களோ அந்த டிவைஸில் எதுலையாவது நியூட்ரல் பேஸ் ரெண்டுமே ஏதாவது ஒன்று லூஸ் கனெக்ஷன் இருக்குது, இல்லைனா ஏதாவது ஒன்று வந்து ஓவர்லோட் ஆகி ஹீட் ஆகி சம்திங் கரண்ட் டிஃபராக எடுக்குதுன்னா CF டேம்ப் வரும். CF டேம்ப் வந்துட்டால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு வயரிங் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு உடனே பார்க்க வேண்டாம். நான் இன்றைக்கி வந்து 2 நாள் ரீடிங் எடுத்திருக்கேன். 1ஆம் தேதி எடுத்ததில் CF டேம்ப் வந்திருக்கு. இதை நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் கரண்ட் வால்டேஜ் கொஞ்சம் இதுவாக இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் மாறும். அதனால 2ஆம் தேதி எடுத்ததில் இந்த CF டேம்ப் வந்திருக்கு அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அதனால் இந்த CF டேம்ப் அப்படின்னு வந்துட்டுனா கண்டிப்பாக எந்த ஃபேஸோ அந்த ஃபேஸ் வந்து டபுள் கரண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓவர்லோட் ஆகி கரண்ட் பில் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் CF டேம்ப் இண்டிகேஷன் வந்துட்டுனா ஆர் ஃபேஸ் வந்து எங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டிப்பாக பாருங்கள். ஒரு நாள் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் நாள் பார்த்தாலும் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்தால நம்ம பார்க்கக்கூடியது வந்து TOD. சரிங்களா? TOD அப்படின்னா டைம் ஆஃப் த டே. அதாவது 24 ஹவர்ஸை நமக்கு வந்து 5ஆக பிரிச்சிருக்காங்க இந்த மீட்டரில். அப்படி 5ஆக பிரிக்கிறனால என்னென்னா, நம்ம வந்து எந்த டைம் கரண்ட் கன்சப்ஷன் அதிகமாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இதில் நம்ம பார்த்துக்கிடலாம். அடுத்தால வந்து டோட்டல் கரண்ட். டோட்டலாக இப்போ வந்து எவ்வளோ கிலோவாட் வந்து எடுத்துகிட்டு இருக்கு, 0.59 கிலோவாட் வந்து எடுக்குது. இப்போ வந்து B ஃபேஸில் வந்து 0.14, Y ஃபேஸில் 0.33, ஆர் ஃபேஸில் 0.11. இங்கே வந்து கனெக்ஷன் அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. RYBக்கு பதில் BYRன்னு இருக்குது. அது இதில் காமிச்சிடும். அடுத்தால வந்து ஃப்ரீக்வன்சி பண்ணி கம்பேர் பண்ணிக்கிடணும். தனித்தனி ஃபேஸில் வரக்கூடியது டோட்டல் பண்ணால் கரெக்டான வேல்யூ வருது. அதெல்லாம் சிங்கிள் ஃபேஸில் டபுளாக உழுதா, இல்லைனா வீட்டுக்குள்ளே லோடு இல்லாத ஃபேஸ்க்கும் இங்கே மீட்ரு ஓடிட்டுருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ அடுத்தால இதெல்லாம் நம்ம செக் பண்ணி முடிச்சுட்டு வந்து U4ன்னு வரும். சரிங்களா? U4 அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சீக்வன்ஸில் வீட்டில் கரண்ட் நம்ம மீட்டரில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே அப்படியே மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து BYR அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதே சீக்வன்ஸில் எவ்வளோ வோல்ட் வந்து ப்ரெசென்ட்டாக நமக்கு வந்து கரண்ட் வந்து உள்ளே வருது வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறதையும் அப்படியே காமிக்கும். அடுத்தால டைமு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டே, சரிங்களா, ஒரு நாள் கேப் விட்டுட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எரர் பார்த்துட்டோம். அது அப்படி எரர் வந்து அப்படி கண்டினியூவாகவே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து யூஸ்வலாக ஃபஸ்ட்டு வந்து டேட்டு, டைமு, அப்புறம் வந்து நம்ம கரண்ட் சீக்வன்ஸு, அப்புறம் வந்து லோடு எல்லாமே காமிக்கும். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்போ இன்றைக்கி வந்து அந்த CF டேம்ப் இண்டிகேஷன் வந்து வரலை, அந்த மெசேஜ் வந்து வரலை. அப்படிங்கிற முச்சில் நேற்று என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த டைம் ஓடுனா ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ராப்பர் லோடை எடுத்துருக்கலாம், இல்லைனா நேற்று லோடு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கலாம், ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கும். அதனால அந்த சிம்பிள் வந்திருக்கு. எதுனாலும் நினச்சிக்கிடலாம். இன்றைக்கி தொடர்ந்து அந்த இண்டிகேஷன் வந்தால் கண்டிப்பாக ஒயரிங் பிரச்சனை, ஏதோ ஒரு அந்த ஆர் ஃபேஸில் வந்து பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி வந்து அந்த பிரச்சனை இல்லை. அதனால் அது வந்து சால்வ் ஆகிட்டு இப்போ நான் உங்களுக்கு மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப புரியும். இது வேறு ஒருத்தவங்க வீடு, எனக்கு வந்து அதை பண்ண முடியல. நீங்கள் உங்கள் வீட்டில் செக் பண்ணுறவங்க மெயின் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து காமிச்ச மாதிரி RYB ஒவ்வொரு ஃபேஸ்லையும் மெயின் ஆஃப் பண்ண பிறகு லோடு எடுக்குதா, கண்டிப்பாக எடுத்துட்டு அப்படின்னா உங்கள் வீட்டில் வயரிங் ப்ராப்ளம் இல்லைனா மீட்டர் ப்ராப்ளம் கண்டிப்பாக சரி செய்யணும். அப்படியே லோடு எடுத்தால்
உங்கள் மீட்டர் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு கரண்ட் பில் தாறுமாறாக வந்துடும். சரிங்களா? முடிஞ்சால் கண்டிப்பாக இதே வீட்டில் உங்களுக்கு மெயின் ஆஃப் பண்ணி கூட சொல்லித்தரேன். இல்லைனா இன்னும் ஒரு சில இடங்களில் கேட்டிருக்கேன். அவங்க வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். 3 ஃபேஸ் மீட்டரில் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒன்று தான். எல்லா மீட்டர்லையுமே ஒயரிங் ப்ராப்ளம் இருந்தால் டேம்பர் சிம்பிள் வந்துடும். நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு லோடை செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸிமம் இந்த பிரச்சனை இப்போ யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் வரும். ஒரு 3 ஃபேஸ் 2 சிங்கிள் ஃபேஸ் அப்படிலாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். சில டைம் உங்கள் இன்வெர்ட்டர் கூட கரண்ட் தேவையில்லாமல் எடுத்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் மீட்டரில் வந்து நான் வந்து ஃபேஸ் ஆம்ஸ் நியூட்ரல் ஆம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி கொடுத்தேன். சிங்கிள் ஃபேஸ் மீட்டரில் ஃபேஸ் நியூட்ரல்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும். நம்ம கரெக்டாக பார்த்துடலாம். 10 செகண்டில் செக் பண்ணிவிட்டு தூரம் வந்துடலாம். ஆனால் 3 ஃபேஸில் நியூட்ரல் ஆம்ஸ்னு தனியாக காமிக்காது. நியூட்ரல் தப்பாக எடுத்தாலும் இப்போ ஆர் பேஸில் நியூட்ரல் உள்ளே எடுத்துகிட்டு இருக்கு, தப்பாக எடுக்குது, வேற எங்கேயும் போயிட்டு இருக்குன்னா ஆர் பேஸில் அப்படி கரண்ட் ஓடின மாதிரியே இங்கே ஓடும். சரிங்களா? அப்படி தான் நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.